ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் .NET இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணிக்கிருக்கேன். ஸோ சென்னையில் இவங்க வந்து பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிக்கிருக்காங்க. இவங்க .NETல எனக்கு என்ன சொல்லி தந்தாங்கன்னா, ஸோ அதாவது ஒரு யூசர்கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட் வேல்யூஸ்லாம் கெட் பண்ணுறது, எப்படி அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரின்றதை எனக்கு செகண்ட் டே ஆஃப் கிளாஸஸில் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆன்லைன் கம்பெனியில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு யூசரை நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு console.write லைன் வந்து நம்ம எதனால யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் லைன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நியூ லைன் கிரியேட் ஆகி நம்ம இன்புட் வேல்யூஸை நெக்ஸ்ட் லைனில் டைப் பண்ணோம். பட் ரைட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சேம் லைன்லேயே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நியூ லைன் வந்து டிக்ளேர் ஆகாது. சரி, ஓகே. இப்போ வந்து என்டர் எனி நம்பர் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அவங்க யூசர் வந்து கொஸ்டின் கேட்டதும் இதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்பர்ன்ற பார்த்தீங்கன்னா ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பில் வரும். அதனால் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு int.pass console.read லைன் மூலிமா நம்ம அந்த வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா another one வேல்யூஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா, 2 வேல்யூஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ற மாதிரி 2 வேல்யூ வந்து நான் யூசர்லேருந்து நான் கெட் பண்ணிக்க போகிறேன். திரும்பவும் நான் கொஸ்டின் அரேஸ் பண்ணிவிட்டு என்டர் எனி நம்பர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, என்டர் எனி நம்பர் ஃபார் எக்ஸ் அப்படின்னு எக்ஸுக்கு ஏதாவது நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். சேம் லைக் தட் வந்து ஒய்க்கும் இன்னொரு நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். இதை என்ன பண்ணோன்னா ஒய்ன்ற இன்னொரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஃபார்மில் வந்து ரைட் பண்ணிடலாம். அதாவது இன்ட்டு set z equal to x plus y அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அந்த ரெண்டு வேல்யூமே அடிஷன் ஆகிட்டு அது z அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா console.write லைனில் சம் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறா இருந்தால் கொடுத்துக்கலாம். டோட்டல் வேல்யூ ஆஃப் z அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த வேல்யூவில் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கோட ஒரு வேரியபிளை கால் பண்ணுறப்ப கன்கார்டினேஷன் நம்ம ப்ளஸ் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம அடிஷன் சிம்பிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ z அப்படின்றத நான் கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் z அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ வேல்யூ ஆஃப் z நம்ம கொடுத்துக்கலாம். டோட்டல் வேல்யூ கொடுத்த தேவையில்லை. வேல்யூ ஆஃப் z அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே இசட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குமோ ஆட் ஆகிட்டு யூசர் கொடுத்த வேல்யூஸை அது நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்டர் எனி நம்பர் ஃபார் எக்ஸ் அப்படின்றது எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லுது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 6 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து நான் என்டர் பண்ணுறேன். அண்ட் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்து அரேஸ் பண்ணது என்டர் எனி நம்பர் ஃபார் ஒய் அப்படின்றத கேட்குது. ஸோ ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா வேல்யூ ஆஃப் z வந்து 11 அப்படின்றது வச்சு, ஏன்னா 6 + 5 வந்து 11. ஓகேங்களா, 6 + 5ன்றது இந்த ஃபார்முலாவில் வந்து அசைன் ஆகும். எக்ஸில் 6ன்றது இருக்கும், ஒயில் 5ன்றது இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஆட் ஆகி இசட்டில் 11ன்றது ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணுறப்ப வேல்யூ ஆஃப் z அப்படின்றது 11ன்றது நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் .NET லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா காஷிவ் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.